வணக்கம். பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில தற்போது வெளியாகிருக்கும் ஒரு சூப்பர் திரைப்படம் சொல்லலாம். இட்லி கடை. இட்லி கடை பேரை பார்த்தே ஒரு சிம்பிளா இருக்கும். பார்த்தாலே நமக்கு இட்லி கடை என்ன ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. படமும் உங்களை ஏமாத்ததை நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தனுஷுக்கு சமீப காலமாக 2, 3 படங்கள் தோல்வியாக தள்ளி சொல்கிறார். ராயன் படம் கூட எனக்கு பெருசாக பிடிக்கல. குபேராவும் பெருசாக இது எனக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தலை. ஆனால் இந்த இட்லி கடை படம் ரொம்பவே எனக்கு ஈர்ப்பு ஏற்படுத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தோட கதையமைப்பு அப்படி ஒரு கதையமைப்பு. தனுஷ் தான் கதை ப்ளஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சொந்த கிராமத்தில் நடந்த கதையை படமாக்கிதான் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பல இடங்களில் உங்களை கண்ணீரை சிந்த வைக்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கண் கலங்கிறோம். சில சீன்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த கதையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான படம். ஆபாசம் எதுவும் இல்லாத ஒரு தரமான குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்குன்னு சொன்னால் அது நிச்சயமாக எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சில கதைகள் இந்த படத்தில் வசனங்கள் அமைப்புகள்லாம் இடம்பெற்று சில வசனங்கள்லாம் நம்மளே ஊர்க்க வைக்கும் சொல்லலாம். கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி கடை தான். சாதாரண ஒரு இட்லி கடை வச்சுக்கூடிய ஒரு பெரியவர் தன் கடையை எப்படி நடத்தணும்னு எனக்கு ஆசைப்படுறாரு. அவன் பையன் என்ன முடிவு எடுக்கிறாரு, திரும்ப பையன் வெளிநாட்டு போன பையன் திரும்ப வருவானா வரல, எங்கேயாவது ஒரு கதையாக இருந்தாலும் அந்த கதையில் கொண்டு போகிற கதையமைப்பு காட்சி அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரெண்டுக்கும் முடிச்சு போட்டிருக்காரு. வெளிநாட்டில் உள்ள ஒரு சூழ்நிலையும் தாய் நாட்டில் நம் வாழும் வசிக்கும் கிராமத்தில் உள்ள ஒரு சூழ்நிலையும் இடையில் ஏற்பட்ட பாச பிணைப்பும் ஊர் பிணைப்பு, லவ், காதல், நட்பு எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தனுஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அருண் விஜய். இந்த படத்தில் அருண் விஜய் நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோ ப்ளஸ்ஸு ஒரு ஈகோ கலந்த கேரக்டராக இருப்பார் அருண் விஜய் இந்த படத்தில். ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருண் விஜயோடைய கேரக்டரும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அழகாக பண்ணியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் தமிழ் துறையுள்ள ஏன் ஜொலிக்கலை அப்படிங்கிறத நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமானே அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு சூழ்நிலையை படத்தில் பல இடங்களில் ஒரு பிரதிபலிச்சுக்கான்னு சொல்லுவேன். ஆனால் கடைசியில் வர்ற சில சீன்களில் அவர் திருந்துற மாதிரி காட்டுற சீன் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் ஒரு விரைப்பாக இருக்கிற ஒரு நபர் கடைசியில் எப்படி திருந்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் படத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், ஆனால் அது படத்தோட வேகம் ஸ்பீடு அதை மறக்கடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி சீனில் அவர் திருந்தால் கூட சில ஒரு தண்டனை கொடுப்பார் பாருங்கள் ஒரு தனுஷ். வேறு லெவல். அதான் படத்தோடைய ஹைலைட்டாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த தண்டனை அது ஒரு ரசிக்க வைக்க வகையில் ஒரு தண்டனையாக இருக்கும். படத்தில் பார்த்திங்கன்னா அழுகை, சோகம், சென்டிமெண்ட் என பல விஷயங்கள் இருந்தாலும் உங்களை ரசிப்புக்குரிய கலவையாக தான் அந்த படம் முழுக்க கொண்டு போய் நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. எப்போ இடம் வருது, எப்போ படம் முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை பல நேரம் சிந்திக்கக்கூடிய வகையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில படங்கள்லாம் தலைவலிச்சிடும். இந்த படத்தில் உங்கள் தலையே பாதுகாக்கிற அளவுக்கு உள்ள ஒரு படமாக இருக்குங்கலாம். தனுஷ் ரொம்ப ரசித்து அனுபவிச்சு நடிச்சிருக்காரு. அந்த வகையில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன் இப்படி நட்சத்திர கூட்டங்களே நிறைய இருந்தால் கூட சமுத்திரக்கனியுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். உள்ளூர்காரராக ஒரு பிரமிப்பு காட்டுறாரு. உள்ளூர்காருக்கு ஆதரவு கட்ட வெளியூருக்கு ஆதரவு கட்ட இந்த தன்மையில் பரோட்டா கடை மாஸ்டராக வருவார். ரொம்பவே அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பார். நான் சொன்ன வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தூக்கி இருந்தது படம் முழுக்க தூக்கி இருந்தது தனுஷாக இருந்தால் கூட சத்யராஜ் சரி, சமுத்திரகனியும் சரி, அருண் விஜயும் சரி, பார்த்திபனும் சரி தனக்கான பங்கை இந்த படத்தில் பல இடங்களில் காட்டிட்டு நேர்த்தியாக முடிச்சுக்கான்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் எல்லாத்தையும் கவரக்கூடிய படமாக இருக்கும். இட்லி கடை மட்டுமல்ல, இட்லியே எல்லாரும் ருசி சாப்பிடலாம். அந்தளவுக்கு தரமான சம்பவமாக இருக்குது. குறிப்பாக ராஜகிரண் நடிப்பு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. உங்கள் அப்பாவை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் சிலவர்களுக்கு, சில அப்பாவோட வாழ்ந்த மாதிரி சிலவர்கள் இருக்கும். தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வைக்கணுங்கிறது இந்த படத்தை அழகாக கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இது பேனாக்காரனுடைய அட்வைஸாக இருந்தாலும் வேண்டுதலாக நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. தொடர்ந்து அரசியலும் சினிமாவும் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.